யோகி வந்து அடுத்த பிரதமர் கேண்டிடேட்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல தான் அவர் இருக்கார். ஆனால் 2031க்கு முன்பாக திரு மோடி அவர்கள் தன்னுடைய போஸ்டை கொடுப்பதாக இல்லை. இதுல உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், திமுகல முன்னாடி இருந்து கனிமொழிக்கு அந்த முதல் டைவர்ஸை வாங்கி கொடுத்து, பிறகு மதிமுக வந்த பிறகு அந்த கட்சியை உருவாக்கிய திரு KS ராதாகிருஷ்ணன் இப்பொழுது பவன் கல்யாணை பிஜேபிக்கு ஆதரவாக எழுப்பி திமுக கூட்டணியை நான் தோற்கடிப்பேன், தெலுங்கர்கள் ஓட்டை பிஜேபிக்கு வாங்கி தருவேன் என்று நான் வேலை செய்கிறேன் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணியிருக்கார். தமிழச்சி தங்கபாண்டியனாக இருக்கட்டும், தங்கம் தென்னரசு, KN நேரு, KKSSR, ஸ்டாலின், கனிமொழி, இது மாறன், இவங்க எல்லாம் இப்படி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே ஆற்காடு வீராசாமி இப்படி லிஸ்ட்டு போட்டால் கிட்டத்தட்ட 17-18 இது முக்கியமான எம்பிக்கள்லாம் வராங்க. ஸோ இவர்கள் தெலுங்கர்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தா, இவர்கள் ஒவ்வொருவரும் திமுகவின் டாப் 15லிருந்து 20 தலைகள் உடைய மொத்த சொத்துக்கள் இன்னைக்கு 10 லட்சம் கோடியை தாண்டும் அப்படிங்கிறாங்க. பட் தெலுங்கர்கள் சாதாரண மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. இந்து அறநிலைத்துறை தன் வேலையை செய்யலை. ஸோ அரசியல் இருக்கிறதா என்றால் இருக்கிறது, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. எதை சொன்னால் எடுபடும் தான் பார்ப்பாங்க. நீங்கள் இவங்க சார் பிஜேபி முருகனை எடுத்துக்கிட்டால் தப்பு இல்லை. நீங்களும் முருகன் மாநாடுன்னு ஒன்று போட்டிங்களா? முருகன் மாநாட்டிலே தான் முருகனை பற்றி பேசுனீங்களா? தெரியாது. ஆனால் கட்சியில் உதயநிதியை பாராட்டினாங்க, சேகர் பாபுவை வரவங்கெல்லாம் பாராட்டிட்டு இருந்தாங்க. இப்பொழுது இடியுடைய லிஸ்ட்டில் இவரும் வரக்கூடும். அதாவது CMDA உடைய ஒரு இது டெண்டர் போடுற முறையை செக் பண்ணால், அவர் கன்சல்டன்ட் மெத்தடில் பல இது கான்ட்ராக்ட் போயிருக்குன்னு 10 கோடி கான்ட்ராக்டை 18 கோடி ஆக்கி கன்சல்டன்ட் கொடுத்து அவர் பிளாக்கை ஒயிட் ஆக்கி தரார் என்று கண்டுபிடிச்சிருக்கு. CMDA இந்த ஜனவரியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2000 கோடிக்கு டெண்டர்கள் போட்டிருக்காங்க. இதில் எல்லாம் 30-40% இவருக்கு போகக்கூடும். CMDA அமைச்சராக உள்ள திரு PK சேகர் பாபுக்குன்னு அவர் மேலே இடியும் திரும்பக்கூடும். எனவே அடுத்த சில மாதங்கள் வரும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வர்ற 22ஆம் தேதி முருகன் மாநாடு பிஜேபி கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, யோகி ஆதித்யநாத் தமிழ்நாட்டுக்கு போகிறதா தகவல் வந்திருக்கு. இந்த பக்கம் பவன் கல்யாணும் வராரு. ஸோ ஏற்கனவே 2021 டைமிங்கில் தமிழ்நாட்டுக்கு ADMK பாஜக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்காக யோகி ஆதித்யநாத் வந்திருந்தாங்க. தற்பொழுது மீண்டும் முருகன் மாநாட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது திமுகவினுடைய கூட்டணி அதனுடைய கட்சிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்? ஏன்னா முருகனுக்கு பிஜேபி மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது சம்மந்தமாக ஏற்கனவே பல விமர்சனங்கள் திமுக சைட்லேருந்து வச்சாங்க. இப்பொழுது முருகன் மாநாடை பாஜக நடத்துறது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய அடுத்த PM கேண்டிடேட் என்று சொல்லப்படக்கூடிய யோகி ஆதித்யநாத் வர்றாங்க. இந்த பக்கமுடைய பாஜகவினுடைய முக்கிய முகமாக பார்க்கப்படக்கூடிய பவன் கல்யாணும் வர்றாங்க. ஸோ இவங்களுடைய வருகை அதனுடைய திமுகவினுடைய பார்வை எப்படி சார் இருக்கும்? இல்லை, ஒன்று என்றைக்கு அமித்ஷாவை போய் இப்போ EPS பார்த்தாரோ அன்னைக்கே திமுகவிற்கு ஜுரம் வந்து விட்டது. தினம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் முன்னாடி 200 234ன்னு இப்போ கூட்டணியில் நாங்கள் இருக்கோம்னு எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்கு. திமுக கூட்டணி தினந்தோறும் ஜுரத்தை யாராவது வெளியில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் CPM-இன் இவர் செக்ரட்டரி சொன்னார்னா 98% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லைன்னு அவரே அறிக்கை கொடுக்குறார். அண்ணாமலை கூட 10% வாக்குறுதி தான் நிறைவேற்றப்படும், இவர் 2% தான் நிறைவேற்றப்பட்டதுங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா திருமாவளவன் நாங்கள் விஜய் கூட போக முடியும், எங்களுக்கு திமுக தான் இது கிடையாதுன்னு அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு. வேல்முருகனை பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு நாளைக்கு திமுக விமர்சனம் பண்ணுறார், இன்னொன்றுக்கு திமுகவுக்கு ஆதரவாக விஜயா அசிங்கமாக பேசி தமிழகமே அவர் மீது காரி துப்பி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சார் பவன் கல்யாண் ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தமிழகத்தை. இன்னைக்கு திமுக ஆட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 33 அமைச்சர்களில் 16 பேரும் என்னமோ தெலுங்குங்கிறாங்க. அதே மாதிரி MPக்கள் கிட்டத்தட்ட 21 பேரில் 8 பேரோ 7 பேரோ வருது. ஸோ தெலுங்கர்களை பிரதானமாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கர்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 70 லட்சத்திலிருந்து 1 கோடி ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பவன் கல்யாணை கொண்டு அந்த ஓட்டுக்களை பாஜகவின் நோக்கி திருப்பணும்.
பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதாவது இப்போ சென்ற தேர்தலில் 2021 எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொன்னால், தமிழகத்தை 3ஆக பிரிச்சிங்கன்னா, ஒரு பக்கம் சென்னை மண்டலம், ஒரு பக்கம் கொங்கு மண்டலம், நடுவில் திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கிற மதுரை சவுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் அதிமுக பாஜக பலமாக இருக்கிறது, இதில் திமுக பலமாக இருக்கிறது. இந்த திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள பெல்ட்டில் காங்கிரஸும் பாஜகவும் தான் செல்வாக்கு இருக்கு. அதிமுகவும் பலம் கிடையாது, அங்கங்கே ஒரு பாக்கெட்டு தான். திமுகவுக்கும் பலம் கிடையாது. ஆனால் அமமுக கிட்டத்தட்ட 29 இடங்களில் பிரித்ததில் கிட்டத்தட்ட வெறும் 2000லேருந்து 5000 ஓட்டில் 27 எம்எல்ஏவை அதிமுக கூட்டணி இழந்துச்சு. ஸோ அதை சேர்த்துருந்தாங்கன்னா 77 இடத்துலையும் நம்ம ஜெயிச்சது 110க்கு கொண்டு போயிருந்தாங்கன்னா, இவங்க 130லேருந்து 110 வந்திருந்தால் அமித்ஷா கவர்னர் கூட்டணி மூலமாக அதிமுக ஆட்சியை தொடர்ந்திருக்கலாம். அன்னைக்கு அந்த அமித்ஷா கொடுத்த அறிவுரையை இபிஎஸ் எடுத்துக்கல. அதனால இப்போ அடுத்தது நீங்கள் சொன்னீங்க, இப்போ யோகி அடுத்த பிரதமர் கேண்டிடேட்னு சொல்கிறீங்க. இல்லை அது இல்லை, அது அந்த எல்லாரும் நிறைய பேர் பேசப்பட்டாலும் கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷனில் தான் அவர் இருக்கார். ஆனால் 2031க்கு முன்பாக திரு மோடி அவர்கள் தன்னுடைய போஸ்டை கொடுப்பதாக இல்லை. அதனால 2031 இப்ப அடுத்த பார்லிமெண்ட் 29ல நடக்குது. அதான் அந்த அதுக்கப்புறம் மறுபடியும் 2034 தானே போகுது. 34 தான் வரும். குறைந்தபட்சம் 31 வரை மோடி தொடர்வார். 31ல யூபி எலெக்ஷன்ஸ் வரும். அதுல வெற்றி பெற்ற பிறகு மோடி டெல்லிக்கு வரலாம். இல்ல 27 எலெக்ஷன் முடிஞ்சு யூபி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, யூபி எலெக்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. யூபியில் உங்களுக்கு 81 எம்பிக்கள் தரும். 81ல் இது உங்களுக்கு 76 எம்பிக்களை உங்களுக்கு போன தேர்தலில் கொடுத்தது. முதல் இதில் கொடுத்தாங்க 2014. அது 65ஆக இன்னும் குறைஞ்சிச்சு. இதில் போன எலெக்ஷனில் இந்த முறை 37ஆக குறைஞ்சிடுச்சு. ஏன்னா அவருக்கும் அமித்ஷாவுக்கும் ஒத்து வரலை. இவர் 29 எம்பிக்களை இவர் யோகி மாற்றணும், பழைய எம்பிக்களைன்னாங்க. இல்லை, அமித்ஷா பழைய ஆளை போடணும்னாங்க. அதில் ஆர்எஸ்எஸும் ஒதுங்கி கொண்டது அப்படின்னாங்க. அதன் பிறகாக ஆர்எஸ்எஸ் முழு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டு ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லியை வெற்றி பெற காட்டி விட்டுடுச்சு. இப்போ அமித்ஷா மற்றும் யோகி 2 பேருக்குமே நீங்கள் முதலில் வெற்றி பெற செய்யுங்கள், நீங்கள் பெருசா அவர் பெருசான்னு பார்க்காதீங்க, பிஜேபி வெற்றி பெறணும். பாசிச காங்கிரஸ் கட்சி, பாசிச சமாஜ்வாதி கட்சிகள் ஜாதி மதவெறியை தூண்டிக்கிட்டு மக்களை பிரிக்கிறாங்க, அதை அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறதுல போகிறதுல கிட்டத்தட்ட 9 இடத்துல இந்த இடைத்தேர்தலில் 8 இடத்துலையும் நம்ம ஜெயிச்சிட்டாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க, அயோத்தியிலேயே சமாஜ்வாதி ஜெயிச்சிச்சு, பிஜேபி தோத்துனாங்க. அங்கே இடைத்தேர்தலில் திருப்பி பிஜேபி ஜெயிச்சிச்சு. ஸோ யோகி ஆதித்யநாத் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கு பிஜேபியுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துகிறார். அது சந்தேகம் இல்லை. ஆனால் தமிழகத்தில் அந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லை மாவட்டங்களில் போனால் 2 ஸ்டேட்டுக்கும் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அது பார்க்கணும். பட் பவன் கல்யாண் வருதுங்கிறது மிக பெரிதாக இருக்கும். இதில் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், திமுகவில் முன்னாடி இருந்து கனிமொழிக்கு அந்த முதல் டைவர்ஸை வாங்கி கொடுத்து பிறகு மதிமுக வந்த பிறகு அந்த கட்சியை உருவாக்கிய திரு KS ராதாகிருஷ்ணன் இப்பொழுது பவன் கல்யாணை பிஜேபிக்கு ஆதரவாக எழுப்பி திமுக கூட்டணியை நான் தோற்கடிப்பேன், தெலுங்கர்கள் ஓட்டை பிஜேபிக்கு வாங்கி தருவேன் என்று நான் வேலை செய்கிறேன் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணியிருக்கார். ஸோ இன்னைக்கு பல தமிழச்சி தங்கபாண்டியனாக இருக்கட்டும், தங்கம் தென்னரசு, KN நேரு, KKSSR, ஸ்டாலின், கனிமொழி, மாறன், இவங்க எல்லாம் இப்படி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே ஆற்காடு வீராசாமி இப்படி லிஸ்ட்டு போட்டால் கிட்டத்தட்ட 17-18 முக்கியமான எம்பிக்கள்லாம் வராங்க. ஸோ இவர்கள் தெலுங்கர்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தா, இவர்கள் ஒவ்வொருவரும் திமுகவின் டாப் 15லிருந்து 20 தலைகள் உடைய மொத்த சொத்துக்கள் இன்னைக்கு 10 லட்சம் கோடியை தாண்டும் அப்படிங்கிறாங்க. பட் தெலுங்கர்கள் சாதாரண மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. இப்போ இந்த முருகன் மாநாடுங்கிறது ஏன் வருது? ஒன்று என்னன்னு சொன்னால், போன முறை 2021 தேர்தலுக்கும் முருகனை எடுத்து வேல் யாத்திரைகள் செஞ்சாங்க. அப்போ வர்றதுக்கு காரணம் திமுக ஐடி விங்கை சேர்ந்த ஒருத்தன் கந்தசஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி பண்ண உடனே அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தி அதனுடைய தொடர்ச்சியாக நடந்துச்சு. இப்போ திருப்பரங்குன்றத்தில் போய் ஒரு திமுக கூட்டணி
கூட்டணி எம்எல்ஏ போய் அங்கே மேலே போய் என்வி சாப்பிட்டு அது வக்ஃப் போர்டு இடம்னு சொன்னார். சார், வக்ஃப் போர்டு இடம்னு சொல்கிறதாக இருந்தால் கோயிலை வக்ஃப் போர்டு எடுக்க முடியாது. கோயிலுக்கு ஒரு சொத்து கொடுக்கப்பட்டால் சூரிய சந்திரன் உள்ளவரை அது கோயிலுக்குத்தான் என தமிழக அரசு போய் லண்டனில் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கு. நீங்களே போய் அங்கே சொல்லிவிட்டு எப்படி சோழர் காலத்து கோயிலை 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தர்காவுக்கு சொந்தம்னு சொல்ல முடியும்? இங்கே பேயாழ்வார் கோயில்னு சொல்லிட்டு நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற கோயில் பேயாழ்வாருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. இவங்க சொல்கிற அந்த தர்கா ஏற்பட்டது 18ஆம் நூற்றாண்டு. அந்த தர்காவுக்கு சொந்தமானது வக்ஃப் போர்டுன்னு சொன்னீங்கன்னா அது இன்னைக்கு வரைக்கும் பூட்டியிருக்கு. ஸோ இது எல்லாம் இந்து அறநிலைத்துறை தன் வேலையை செய்யலை. ஸோ அரசியல் இருக்கிறதா என்றால் இருக்கிறது, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. எதை சொன்னால் எடுபடும் தான் பார்ப்பாங்க. நீங்கள் இவங்க சார் பிஜேபி முருகனை எடுத்துக்கிட்டால் தப்பு இல்லை. நீங்களும் முருகன் மாநாடுன்னு ஒன்று போட்டிங்களா? முருகன் மாநாட்டிலே தான் முருகனை பற்றி பேசுனீங்களா? தெரியாது. ஆனால் கடைசியில் உதயநிதியை பாராட்டினாங்க, சேகர் பாபுவை வரவங்கெல்லாம் பாராட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் என்ன பண்ணாங்க, அன்றைக்கி மாநாட்டு அன்றைக்கி காலையில் இதில் ட்விட்டர்லலாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்துச்சு. இன்றைக்கி மெனுன்னு சொல்லிட்டு ஒரு 25 ஐட்டம் வந்தது. மத்தியானம் வீடியோ வருது, குஸ்கா மாதிரி ஒன்று கலந்தடிச்சு போட்டாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் போடவும் செய்யவும் வேண்டாம், அசிங்கப்படவும் வேண்டாம். ஆச்சா, அதுக்கப்புறம் கூட்டம் என்ன வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியும். இப்போ நேற்றே இவங்க நடத்துகிற இடம் ஊருக்கு வெளியில், அதாவது மதுரையிலிருந்து நல்ல வெளியில் மிகப்பெரிய பொட்டலில் நடக்குது. இங்கே வச்சா மைக்கு வச்சா பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கஷ்டம்னாங்க, பக்கத்தில் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எப்படி தாவாக்கா மாநாடு ஒன்று விக்கிரவாண்டியில் போட்டப்போ ஒரு கண்டிஷன் போட்டாங்க பாருங்கள், 52 54 கேள்விகள் கேட்டு கண்டிஷன், அதே மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காங்க. பைக்கை கொண்டு வந்தால் உங்கள் பைக்கை 2 நாள் முன்னாடி சொல்லிவிட்டு எந்த ரூட்டில் வரீங்கன்னு பர்மிஷன் வாங்கி எங்கே பார்க்கிங்கன்னு பர்மிஷன் ரைட்டிங்கில் கொடுக்கணுமா? கார் இருக்கா இதுக்கு, அதெல்லாம் ரைட்டிங்கில் வரலைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஆகுது. எவ்வளவு தூரம் இவங்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களோ அவ்வளோ கட்டுப்படுத்துகிறாங்க. அஃபீஷியலாக இது இந்து முன்னணி தான் நடத்துகிறது, இது பாஜக நடத்தலை. ஆனால் இந்து முன்னணி அந்த இது திருப்பரங்குன்றத்தில் ஹைகோர்ட்டு தடை நீக்கி 1 மணி நேரத்தில் அன்றைக்கி கிட்டத்தட்ட 15,000 50,000 பேர் கூடினாங்கன்னு சொல்கிறப்ப இதில் 5 லட்சம்ங்கிறது மிக எளிமையாக மக்கள் கூடுவாங்க. ஏன் மதுரை? அடுத்த கேள்வி கேட்குறாங்க. சார், மதுரை என்பது திருப்பரங்குன்றம் இருக்குது, அந்த பக்கம் சுவாமி மலை இருக்குது, இது இருக்குது. ஸோ திருச்செந்தூருக்கு பக்கத்தில் திருச்சி. நீங்கள் என்ன சார் கோயிலை மெயின்டைன் பண்ணுறீங்க? திருச்செந்தூர் கோயில் கியூவில் நின்ன ஒரு ஆள் செத்து போய் விழுந்தார். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் கியூவில் இருந்தவர் செத்து போய் விழுந்தார். கேட்டால் என்னது திருப்பதியில் ஒரு நாளைக்கு நிற்கிறீங்க, 2 நாளைக்கு கியூவில் நிற்கிறீங்கன்னா அங்கே என்ன வசதி பண்ணி கொடுக்குறாங்க? கோயில் சொத்துக்களை எடுத்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன்னு சொல்லி கூடுவாஞ்சேரியில் ஒரு கோயிலுக்கு கட்டினாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதாவது கோயில் பணத்தை எடுத்து கமர்ஷியல் வேலைகள் செய்யக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே டெண்டர் போட்டு கட்டியிருந்தா அந்த பில்டிங்கை இது அன்னசாலையாக மாற்றுங்க, கமர்ஷியல் பில்டிங் நடத்தக்கூடாது அப்படின்ட்டாங்க. இதை எதிர்த்து உடனே திமுகவுக்கு உங்களுக்கு ஒன்று தெரியும், திமுக ஐடி விங்கு இளைஞர் விங்கு மாதிரி 50 லட்சம் வாங்குகிற வக்கீல் விங்குன்னு ஒன்று டெல்லியில் வச்சுருக்காங்க. அந்த ஒரு வக்கீலை கொண்டு போய் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் இதை எதிர்த்து அந்த கூடுவாஞ்சேரி நந்தீஸ்வரம் கோயிலை எடுத்து வழக்கு போட்டப்ப இதை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், இந்த தீர்ப்பு இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இது நம்ம பல்கலைக்கழக இந்த தீர்ப்பில் நாங்கள் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி ஒரு வழக்கம் இப்போ டெல்லியில் இவங்க அதை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. சார், ஒரு பக்கம் நீதிமன்றங்கள் நேற்று ஒரு ஏடிஜிபி கைதாகிறார். ஸோ இது ஒன்று இவங்களை சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட்டணி 2 கூட்டணியுமே வீக்காக இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சர்வே 2 நிறுவனங்கள் செஞ்சுது. ஒரு சர்வே படியாக சென்னை பெல்ட்டில் முக்கியமாக கிட்டத்தட்ட போன முறை கூடுவாஞ்சேரி நம்ம இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து அப்படி 1 2ன்னு போட்டால் முதல் 34 தொகுதியில் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சுது. 35வது தொகுதி தான் இது சென்னை இதில் ஏடிஎம்கே ஜெயிச்சது. ஆனால் இந்த முறை சென்னை பெல்ட்டில் இருக்கிற 80 சீட்டில் 20 சீட்டுக்கு அதிகமாக அதிமுக பாஜக முன்னணியில் இருக்குது. கொங்குல அவங்க ஆல்மோஸ்ட் ரீட்டைன் பண்ணுறாங்க. ஆனால் போன முறையை விட இந்த முறை இதில் இழுபறி இருக்குது. ஸோ 2 பேரும் 104 106 அப்படின்னு இருக்காங்க. மீதம் ஒரு 22 சீட்டு டக்கஃபாக இருக்குது. இதில் பிஎம்கே முழுமையாக கூட்டணி ஆச்சுன்னு சொல்லலை. ஏன்னா இந்த இதில் சேலம் தருமபுரியில் ஒரு 10 சீட்டு இழுபறியில் போட்டிருக்கிறதெல்லாம் கொங்குல தான் இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்து அறநிலைத்துறையிலேயே பல வழக்குகளில் தோற்றுருக்காங்க. பல வழக்குகள் கோயிலே எங்கே இல்லைன்னே சில வழக்குகள் இருக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் சில கோயில்களில் சில வசதிகளை பார்த்து சில பேர் நம்ம சேகர் பாபு நல்லா செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் எல்லா கோயில்லையும் போய் பார்க்குறாரே தவிர கோயிலுக்கு நல்லது நடந்திருக்கான்னு பார்த்தால்
கோயிலுக்காக போராடுபவர்கள் என்ன சொல்கிறாங்க, எந்தெந்த கோயிலில் எவ்வளோ துட்டு எடுத்து புதுசாக ப்ராஜெக்ட் கட்டலாம், அதில் 30-40% அவருக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. எனவே இது எல்லாம் மக்களுக்கு இன்றைக்கி போய் சேருது. அதனால் இன்னும் இப்பொழுது இடியுடைய லிஸ்ட்டில் இவரும் வரக்கூடும். அதாவது சிஎம்டிஏ உடைய ஒரு இது டெண்டர் போடுற முறையை செக் பண்ணால் அவர் கன்சல்டன்ட் மெத்தடில் பல இது கான்ட்ராக்ட் போயிருக்குன்னு 10 கோடி கான்ட்ராக்டை 18 கோடி ஆக்கி கன்சல்டன்ட் கொடுத்து அவர் பிளாக்கை ஒயிட் ஆக்கி தரார் என்று கண்டுபிடிச்சிருக்கு. சிஎம்டிஏ இந்த ஜனவரியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2000 கோடிக்கு டெண்டர்கள் போட்டிருக்காங்க. இதில் எல்லாம் 30-40% இவருக்கு போகக்கூடும். சிஎம்டிஏ அமைச்சராக உள்ள திரு பி.கே. சேகர் பாபுக்குன்னு அவர் மேலே இடியும் திரும்பக்கூடும். எனவே அடுத்த சில மாதங்கள் வரும். இதில் முருகன் மாநாடு வெற்றி பெற்று விட்டால், அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பவன் கல்யாண் முன்னிலை எடுத்தால் பவன் கல்யாணை வைத்து கொண்டு ஒன்றிணைக்கிறதுன்னு பார்க்குறாங்க. இன்றைய நிலையில் நமக்கு வர செய்தி இன்னும் கூட இபிஎஸ் 2வது மனநிலையில் விஜயோடு போகலாமான்னு யோசிக்கிறாங்க. அதை தடுப்பதற்கு இவர்களுடைய பலம் இன்னும் மெதுவாக வரும். அது முருகன் மாநாட்டில் தெரியும். முருகன் மாநாட்டில் இன்னும் உறுதியாக தெரியும்ல, உறுதியாக மாறிவிடும். திமுகவும் அதிமுகவும் இந்த எலெக்ஷனில் 140லேருந்து 150 சீட்டில் நின்று மற்ற கட்சிகளுக்கு நிறைய கொடுத்தாலே ஒழிய இந்த முறை ரிசல்ட்டு மாறிப்போகும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.